மக்களே கரெக்டா ஒரு 6 மணி நேரம் கழிச்சு திருச்சி உள்ள என்ட்ரு ஆயிடுச்சு. நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்டு, இந்த ஏர்போர்ட் மாதிரி இருக்கு திருச்சி பஸ் ஸ்டாண்டு. இதுக்கு மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு தான், இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு. கண்ணோடு கண்கள் ஏற்றும் கற்பூரதி. திருச்சி திருச்சினா இப்போ வந்து ஸ்லீப்பர் தான் இருக்கு. விழுப்புரம் திருச்சிக்கு நானும் 2 பேரோட போயிருக்கோம். 2 டிக்கெட் வாங்கியிருந்தோம். மேன் பவருக்கு வந்து 305 ரூபாய் எங்கேயும். அது வந்து நார்மலு ஏசி கம் ஸ்லீப்பர் பஸ்ஸு. பஸ்ஸு சும்மா வேற லெவல் மக்களே. சும்மா அம்யூனிட்டிஸ், அந்த மார்ஸோட அம்யூனிட்டிஸ் வந்து வேற லெவல். அவ்வளோ வந்து ஒரு நல்ல க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கு. நார்மலாக ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில், ஒரு ப்ரைவேட் மெயின்டைன் பண்ணுற ஒரு ஏசி பஸ்ஸில் எந்த அளவு இருக்குமோ, ஸோ அந்த அளவுக்கு செம்ம க்ளீன் பண்ணிட்டு சில டைம்ல ஒரு சில மாதிரி நம்ம ஸ்மெல்லாம் ஃபீல் பண்ணுவோம்ல, ஸோ அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம இதே திண்டிவனத்துல விழுப்புரம் நின்றுட்டு தான் வந்தோம். ஏன்னா கீழே சீட்டில் தான் எடுத்துருந்தோம், மேலே ஸ்லீப்பர் இருக்கு. கீழே வந்து நார்மலாக 2 பேர் சீட்டு ப்ளஸ் வந்து கம் ஸ்லீப்பரோட சேர்த்து வருது இந்த பஸ்ஸு. வேற மாதிரி மக்கள் ஏசி நல்லா ஒரு மாதிரி சில்லுன்னு இருக்கு. இப்போ கரண்டா நம்ம விழுப்புரம் தாண்டி போயிட்டு இருக்கோம். நம்ம திருச்சி போய் சேர்றதுக்கே ஆல்மோஸ்ட் வந்து 4 to 5 மணி ஆகலாம். 5 மணி ஆனதுக்கு அப்புறம் திரும்பி அங்கிருந்து நம்ம தூத்துக்குடிக்கோ திருநெல்வேலிக்கு வண்டி எடுத்து திரும்பி அங்கிருந்து திருச்செந்தூர் போறதா பிளான். ஆக்சுவலா திருச்செந்தூர் மக்களே இதான் பஸ்ஸோட அவுட்ரு. மக்களே உள்ள பஸ் பத்தி பெருசா பேசல. ஸோ பின்னாடிக்கு இந்த எஸ்ஐடிசி தான் நம்ம திருச்சி வரையும் டிராவல் ஆக போறோம். அப்புறம் திருச்சி போயிட்டு அங்கே திருநெல்வேலி போறதுக்கு இல்லை திருச்செந்தூர் பஸ் இருந்தா அதுலயும் போயிடலாம். ஸோ பஸ் உண்மையான வேற லெவலுங்க. ஒரு நார்மலா பழைய ஏசி இல்லாத எஸ்ஐடிஸ்ல எப்படி இருக்குமோ அது அந்த மாதிரிலாம் இல்லை. சும்மா பஸ் சூப்பரா மெயின் பண்றாங்க. அங்கிருந்து பஸ் மாறிடலாம். இப்போ திருச்சி போயிட்டு திருச்சியில இருந்து டேரக்டா தூத்துக்குடி பஸ் தான். தூத்துக்குடி இல்லை திருச்செந்தூர் பஸ் இருந்தாலும் திருச்செந்தூர் போயிடலாம். திருச்சி போனா அங்க பெரிய பஸ் இல்லை, பஸ் ஸ்டாண்டு. இதே வந்து மதுரை போயிருந்தா பெரியார் போயிருந்தோம், இல்லைன்னா மாட்டுத்தாண்டி போயிருந்தோம். 2 ஊர்ல 2 பஸ்ல ஒரே பஸ் போயிடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் டைம் வந்து 3 ஆச்சுங்க. ஆக்சுவலி விழுப்புரம் தாண்டி ஒரு ரெஸ்ட் ஸ்டாப்ல நிறுத்திருக்காங்க பஸ். நான் சாப்பிட்றதுக்கு ஒரு தயிர் சாதம் சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். அதில் பெப்பர் சாதம் சொல்லியிருந்தேன், தயிரும் பெப்பரும் தான் இருக்குன்றாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு, சான்ஸ் இல்லை. இதுல என்ன கட்சா ட்ரை பண்ணி பாருங்க பெப்பர் சாதம். சும்மா சொல்ல பெப்பர் சாதம் வேற மாதிரி. பீட்ரூட் பொரியல் இது. ஒரு அப்பளம் சும்மா ஒரு எழுத்து ஏற்றணும் வச்சுங்களா. வேற லெவல். பஸ் கோவிலூர் தாண்டி போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா பஸ்ல ஏசி என்னன்னு தெரியல. சொல்லுதான் விழுப்புரம் தாண்டி அந்த டிஃபன் முடிச்சதுக்கு அப்புறம் லஞ்ச் முடிச்சதுக்கு அப்புறம் வண்டியில ஏசி ஒர்க் ஆகலை. எல்லாம் விண்டோலாம் பண்ணி விட்டுருக்காங்க. அதை பாருங்க, ஃப்ரெண்ட்ல எங்க வீடியோ கட்டுருக்காங்க. விண்டோலாம் பண்ணி விட்டு நிறைய உட்காந்துருக்கேன். இது திருச்சி வரைக்கும் இப்படிதான் போகுமா, அதுதான் ஒர்க் ஆகும்போது. இல்லைன்னா இதுல வர வெண்டில வர காத்து எல்லாமே ஒரு மாதிரி லைட்டா சூடா தான் வருது. ஏசி பண்ணி விட்டுதான் உட்காந்துருக்கோம். என்ன பண்றது, இந்த மாதிரி நீங்க என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதோட நான் திருச்சி போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ற மக்களே. நான் திருச்சி போயிட்டு அங்க எந்த மாதிரி பஸ் கிடைக்குதுன்னு தெரியல, அங்க அதை பார்த்துட்டு ஸோ உங்களுக்கு நான் கண்டினியூ பண்றேன். அது வரைக்கும் என்னோட நீங்க பயணப்பட்டுட்டு வா. அங்க என்ட்ரு ஆயாச்சு. இதுக்கப்புறம் ஆக்சுவலா கூகுள் மேல பார்த்தா 2.5 மணி நேரம் தான் காட்டுச்சு. இங்க பார்த்தா கிட்டத்தட்ட 6 மணி நேரம். இதுல பஸ்ல வேற ஏசி வேற ஒர்க் ஆகல. ஒரு பக்கம் ஹைலைட் என்னன்னா விழுப்புரம் தாண்டி ஏசி ஒர்க் ஆகல. சில பேர் நிறைய பேர் குழந்தைங்க வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இதுலயும் ஒரு ஹைலைட் என்னன்னா திருச்சி உள்ள என்ட்ராக பஸ்ல ஏசி ஒர்க் ஆகுது. என்ன சொல்றது தெரியல. ஸோ
இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்து திருச்செந்தூர் பஸ் ஏறிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ற மக்களே. நல்லா ஆக்சுவலா நல்ல பெரிய பஸ் ஸ்டாண்ட் மக்களே. இது வந்து கட்டண கழிப்புன்னு நினைச்சிட்டு போறீங்க, இது பப்ளிக் டாய்லெட் தான். நான் உள்ள வேற லெவல் உள்ள போய் காட்டுறேன் பாருங்க. அதெல்லாம் ஒரு டீ வாங்கி வச்சு மக்களே. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் ஒரு டீ. த்ரூ பஸ் இருக்கான்னு தெரியல, ஒரு நல்லா இருக்கு மக்களே. மக்களே இது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தெரியலங்க, அது வேற ஏதோ இந்த ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. திருச்சி பஸ் ஸ்டாண்டு அந்த மதுரை போறது அந்த பக்கம் போனோமா தாண்டி. ஸோ மதுரை போயிட்டு தான் திருச்செந்தூர் போகணும். பஸ் ஸ்டாண்டை பாருங்களா, பஸ் ஸ்டாண்டு மாதிரி இல்லைங்க, ஏதோ ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. இருங்க உள்ள போய் காட்டுறேன் உங்களுக்கு. மக்களே எனக்கு பஸ் ஸ்டாண்ட் உள்ள இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ ஏதோ ஒரு மால் உள்ள இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே இருங்க, எஸ்கலேட்டர் காட்டுறேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரேன் எஸ்கலேட்டர்ல. ஸோ இங்க மீன்ஸ் திருச்சியில ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இதுக்கு மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு தான், இதெல்லாம் பஸ் ஸ்டாண்டு பாருங்க. மேல பஸ் ஸ்டாண்ட் வச்சிருக்காங்க, இதெல்லாம் பஸ் வர ரூட் தான். வித்தியாசமா இருக்குல்ல, நம்ம கீழே தான் போலாம். இது அந்த இருக்கு பஸ் எல்லாம் நிக்குது. மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்கு பஸ் ஸ்டாண்டுக்குலாம். அது வந்து லோக்கல் பஸ் எல்லாம் போறதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இங்க இருந்து ஒரு 30-40 கிலோமீட்டருக்குள்ள போற பஸ்ஸுக்குள்ள அந்த பஸ்ஸுக்குலாம் மேல நேரம் வச்சிருக்காங்க. வேற மாதிரிங்க, சும்மா தமிழக அரசு வேற லெவலில் வேலை செஞ்சிருது. இது ஸ்ரீரங்கம் போறதுக்கு, இது ஸ்ரீரங்கம் வழி பாலக்கரை ரூட்ல போறதுக்கு. ஸோ அப்படியோ இந்த அப்படி போயிட்டு அப்படி போயிரும் போல. இருங்க கீழே அங்கிருந்து கீழே காட்டுறேன். இது பாத்தீங்களா, இதான் நம்ம டீ குடிச்ச கடை. பிளஸ் வந்து இதெல்லாம் வந்து சென்னை பஸ். ஸோ இந்த பக்கம் விழுப்புரம், அந்த கரூர் அந்த ரூட்டு போடுற பஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து மதுரை. ஸோ இது மேல வந்து இந்த லோக்கல் பஸ்லாம் இருக்குல்ல, நியர்பை இந்த திருச்சி சரௌண்டிங்ல ஓட்டுற பஸ் எல்லாமே இந்த லோக்கல்ல இங்கதான் இருக்கு போல மேல. பிளஸ் வந்து வேற லெவலா ஏர்ஸ்பிளேட்டர்லாம் போட்டு மேல வச்சிருக்காங்க. சென்னையில கூட அதை பாக்கலங்க, கிளாம்பாக்கத்துல. ஆனா இங்க வேற லெவலா இருக்கு. ஸோ பஸ் ஸ்டாண்டு. ஸோ இந்த வழியில ஆக்சுவலா இந்த வழியில போய் தான் அது கீழே வெளியே போகும் போல. ஸோ நம்ம வாங்க கீழே போகலாம், நம்ம பஸ்ஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நம்மளும் கீழே போவோம் வாங்க. ஆனா வேற லெவல் திருச்சி பஸ் ஸ்டாண்டு, செம்ம இம்ப்ரெசிவ். ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ், வேற லெவல் இம்ப்ரெசிவ். நமக்கு பாருங்களா அழகா மேல வச்சிருக்காங்க பஸ் ஸ்டாண்டு. மேல இருந்து வியூ பாத்தீங்கல்ல, அதுதான் நீங்க இப்ப கீழே இருந்து பாத்துட்டு இருக்கீங்க. ஸோ இதெல்லாமே இந்த விழுப்புரம் போற ரூட்டு பஸ், நம்ம ஊருக்கு போறது. இப்போ நம்ம மதுரை போற ரூட்ல போயிட்டு இருக்கோம். எல்லாமே ரொம்ப சும்மா வேற லெவல் ஹைடெக்கா பண்ணிருக்காங்க. எதிர்பார்க்கவே இல்லை. திருச்சி பஸ் ஸ்டாண்ட் சிட்டில இருந்த விட இங்க இருக்கிறது அதுக்கு வேற மாதிரி. மேல நிக்கிறது சும்மா வேற மாதிரி பட்டை கலப்பு, வேற லெவல். அதுல பஸ் ஸ்டாண்டு முதல்ல இது திருச்செந்தூருக்கு டைரக்டா பஸ், மதுரை போய் பஸ் மாறிக்கலாம். திருச்சியே கிட்டத்தட்ட ஒரு 180 கிலோமீட்டர் இவ்வளவு சுத்தி சுத்துறாங்க. இது எவ்வளவு நேரம் சுத்துவாங்கன்னு தெரியல. மதுரை வரைக்கும் என்னோட நீங்க டிராவல் ஆகுது. ஆனா பஸ் ஸ்டாண்ட் திருச்சி பஸ் ஸ்டாண்டு வேற லெவல். ரொம்ப அழகு சொல்லக்கூடாது, வேற மாதிரி திருச்சி பஸ் ஸ்டாண்டு வேற மாதிரிங்க. ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவ் வேற லெவல், பெஸ்ட் இம்ப்ரெசிவ்ன்ற மாதிரி வேற லெவலா இருந்தது. ஸோ நீங்களும் இது மாதிரி திருச்சியில் இருக்கவங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க.